ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நீஷு கிட்ட ஷுவாங் லாஸ்ட் பஸ் போயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. நீஷு பாத்துட்டு இருக்கா. நீ பஸ்ல ஏறினல, அப்புறம் ஏன் நீ இறங்கிட்ட அப்படின்னு கேட்க, நீங்க நின்னுட்டு இருந்தால அப்படின்னு ஷுவாங் சொல்றான். அப்பன்னு பார்த்து அவனுக்கு கால் வேற வருது. இல்ல நான் பஸ்ஸை மிஸ் எல்லாம் பண்ணல, நீஷு இருந்தா அதனால நான் இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். யார் இது போன்ல அப்படின்னு நீஷு கேக்குறா. ரோரோ தான் போன் பண்ணா. அவகிட்டதான் இன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்ல, ரோரோ தப்பா எடுத்துக்க மாட்டாளா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. அவ ஏன் தப்பா எடுத்துக்க போறா? சரி பரவாயில்ல, இப்போ நமக்கு பஸ் எதுவும் இனிமே கிடைக்காதுன்னு சொல்ல நீஷு பாக்குறா. என் பேக் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிடுச்சு, நானும் கேஷ் எடுத்துட்டு வரல, ஓன் டைம் பேக் எதுவும் இல்ல, இப்ப நம்ம எப்படி போறோம் அப்படின்னு கேட்க, நம்ம ஷுவாங் கையில காசு இருக்கு, பாக்கெட்ல வச்சிருக்கான், நடந்துதான் போகணும் அப்படின்னு வேணும்னே இவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். நீஷு பாக்குறா. நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு அமைதியா நிக்கிறா. வா போலாம் அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எதையுமே நீ உன்னோட தீசிஸ்க்கு யூஸ் பண்ணல போல அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. மனசுக்குள்ள யோசிக்கிறா, அதெல்லாம் ரோரோவை நான் மன்னிக்கணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது, அது எப்படி நான் யூஸ் பண்றதுன்னு மனசுல நினைச்சிட்டு, இல்ல அது சரிப்பட்டு வராது அதான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு, ஏன் இந்த செருப்பு போட்டிருக்க, இவ்வளவு ஹீல்ஸ் இருக்கு, உன்னால எப்படி நடக்க முடியும், ரொம்ப தூரம் நடக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீஷு பாக்குறா. இதான் இப்ப ஃபேஷன், எல்லாரும் இதான் போட்டிருக்காங்க, ரோரோ கூட இதான் போட்டிருந்தா அப்படின்னு சொல்ல, அப்படியா அதை நான் நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஷுவாங் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ என்ன பார்த்து என்ன நினைக்கிற அப்படின்னு நீஷு கேக்குறா. என்ன பார்த்தா எந்த மோட்டிவேஷனும் இல்லாத, எய்ம் இல்லாத சோம்பேறி பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஷுவாங் கொஞ்சமும் யோசிக்காம ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். நீஷு பாக்குறா. இங்க பாரு, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நான் பாட்டி வீட்டுல வளர்ந்த கிராமத்துல அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்றதால அப்பயும் நான் ஹாப்பியா தான் இருந்தேன், எந்த பிரச்சனையுமே இல்லாம. அப்படி நான் பாட்டுக்கு ஜாலியா வாழ்ந்துட்டே இருக்க கூடாதா என்ன? வாழ்க்கையில ஏதாவது எய்ம்னு ஒண்ணு வச்சுட்டு அதை நோக்கி ஓடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா? எந்த தொந்தரவு யாருக்கும் கொடுக்காத பட்சத்துல இப்படியே வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீஷு கேக்குறா. அதுல தப்பு இருக்கு நான் சொல்லவே இல்லையே, நீ லைட்டா ஒரு சோம்பேறி தான், அதுதான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம பக்கத்துல ஹாப்பினஸ் வரும்போது அதை கூடவே வச்சுக்கணும். நான் ஒரு தடவை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு ஷுவாங் நீஷுவா நினைச்சு சொல்றான். ஆனா நீஷு மனசுக்குள்ள ரோரோவை பத்தி சொல்றான் போல நினைச்சிட்டு, ரோரோ இன்னும் இவனை தானே லவ் பண்றா, இல்ல அந்த சந்தோஷம் உன்னை தேடி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிடுறா. நிஜமாவா அதனை தேடி மறுபடியும் வருமா அப்படின்னு ஷுவாங் கேட்டுட்டு இருக்கான். சிங்கே இல்லாம ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சரி நடக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஷுவாங் அப்படின்னு கூப்பிடுறா. சொல்லு என்ன சொல்லணும் அப்படின்னு ஷுவாங் கேட்டுட்டு இருக்கான். இல்ல சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, இங்கிருந்து போலாம் வா, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவன் பேரை கூப்பிடணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து நடந்துட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் வந்துச்சு, நான் உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்றா. உன் பில்டிங் வரைய விட்டு போறேன் அப்படின்னு ஷுவாங் கூடவே வந்துட்டு இருக்கான். மறுபடியும் நீஷு மனசுக்குள்ள ரோரோ வெயிட் பண்ணிருப்பா போல, அதுக்காக தான் வரான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா பார்த்தா ரோரோ எல்லாம் வெயிட் பண்ணவே இல்ல, நமக்காக தான் வரானா அப்படின்னு நீஷுவும் லைட்டா யோசிக்கிறா. அவங்க வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறான். நீஷு மறுபடியும் ஷுவாங் அப்படின்னு கூப்பிடுறா. இப்பயாவது ஏதாவது சொல்லு அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு வெள்ளை சட்டை போட்டிருந்தல, அது உனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நீ கொஞ்சம் குட்டியா முடி வச்சிட்டு இருக்கல, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஷிவாங் வேற என்ன அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறான். இல்ல வேற ஒண்ணும் இல்ல பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவனை முதல்ல பாக்கும்போது அப்படிதான் ஷிவாங் இருந்தான் போல, அதை பத்தி யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி உள்ள ஓடிடுறா. ஷிவாங் இவளை விட்டுட்டு நேரா அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிட்டு வேகமா நீஷு கத்துறா ஷிவாங் அப்படின்னு. அவனும் வேகமா திரும்பி பாத்துட்டு இருக்கான். இவ அழுதுகிட்டே பாய் சொல்லிட்டு இருக்கா. நான் அந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன், என்னோட முதல் காதல இங்கே விட்டு போறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தனியா அழுதுட்டு இருக்கா. ஷுவாங்கும் பாய் சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இதுவும் பண்ண முடியாம இங்க பார்த்தா நம்ம நீஷுவ அந்த அங்கிள் பையன் இருக்கான்ல, அவன் நேரா அவ ஏதோ கோர்ஸ் படிக்க போறான் போல லண்டன்ல, நீயும் என் கூட வா, ரெண்டு பேருமே போய் இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா என்ன பாடாப்படுத்துற, என்னையும் கூட்டு போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு நீஷு வேற வழியே இல்லாம அவ்வளவு ஃபிளைட்ல ஏறி உட்காடுறா. ஃபிளைட்ல போறதுன்னா அவனுக்கு லைட்டா பயம் போல. போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அவன். டே எதுக்குடா போட்டோ எடுத்துட்டு இருக்க, இதான் நம்ம கடைசி போட்டோ வந்ததுன்னா என்னடா பண்றதுன்னு கேட்க, பின்னாடி ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அப்பாவியா. அவர் பாக்குறாரு, என்னது இது, இந்த போட்டோ முதல்ல டெலீட் பண்ணிடும்னு சொல்லிட்டு டெலீட் வேற பண்றாரு. இதை பார்த்துட்டு நீஷுவை பார்த்து, பாத்தியா நீ அடுத்தவங்களை வேற பயமுறுத்துற அப்படின்ட்டு தம்பி சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா லண்டன் வந்து இறங்குறாங்க. அவர் பார்த்துட்டு உன்னால ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடி தூங்க முடியலமா, ஒரே பயமாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி போயிட்டு இருக்காரு. நீஷுவும் தம்பியும் சேர்ந்து நல்லா ஜாலியா லண்டனை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா செம்ம ஃபன்னா இருந்ததுல, நீ கொஞ்சம் டல்லா அந்த மாதிரி இருந்தது உன் கிராஜுவேஷன் முடிஞ்சதுல இருந்து, அதான் உன்ன ஒரு ஃபன்னுக்காக இங்க கூட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 days டைம்
டைம் இருக்கு, இங்க எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுன்னு சொல்ல நீஷு பாக்குறா. எனக்காகவா, என்ன சமாதானப்படுறதுக்காகவா அந்த ட்ரிப் கூட்டு வந்த, நீ தாண்டா இருக்கிறதுலே பெஸ்ட்னு சொல்லிட்டு வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. தம்பியும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்க, நம்ம எங்கெங்கெல்லாம் போய் ஃபன் பண்றோம்னு மட்டும் பாத்துட்டே இருன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு 2 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிருக்காங்க. 2 மாசம் ஆகுது. நிஷு மறுபடியும் அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக ஊருக்கு வந்துடுறா. அவங்க அம்மா பாத்துட்டு, ஏண்டி 2 மாசம் லண்டன்ல இருந்திருக்க, அதுக்குன்னு போய் இப்படி இறச்சு போய் வந்திருக்க, உன்னை தேத்துறதுக்கே நிறைய காசு செலவு பண்ணும் போலேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா, அங்க சாப்பாடு எனக்கு செட்டே ஆகல, இங்க வந்து பாரு, இன்னும் ஒரே மாசத்துல மறுபடியும் புசு புசுன்னு ஆக போறேன் அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ என்ன பண்ண போற, எங்க வேலைக்கு போற அப்படின்னு கேட்க, அந்த ஷாங்கு கம்பெனில இருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, இன்னும் 2-3 கம்பெனில இருந்து கூட வந்திருக்கு, இன்னும் எங்க போறதுன்னு யோசிக்கல அப்படின்னு சொல்ல நிஷுவோட அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா தெரியும்ல, அந்த கம்பெனிக்கு, அவரோட ஓன் கம்பெனிக்கு உன்ன வாரிசாக்கணும்னு முடிவு பண்றாரு, உன்னை அங்க கூட்டு வச்சு வேலை வாங்கணும்னு பாத்துட்டு இருக்காரு, நீ போறியா அப்படின்னு கேட்க நிஷு முழிக்கிறா. இது நான் டைரக்டா வாரிசாவா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிஷுவோட அப்பாவையும் காட்டுறாங்க. அவங்க அப்பா கம்பெனி பெரிய சக்சஸ் ஆகி பயங்கர மல்டி மில்லியனா இருந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட லினியோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோவை பத்தி. என்னங்க ஆச்சு, எதுக்காக லினியோ உங்க கம்பெனியை பயங்கரமா அப்போஸ் பண்றான், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க நிஷுவோட அப்பா பாக்குறாரு. லினியோ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அந்த ஷெங்கு குடும்பத்தோட பேரன். அந்த ஷெங்கு இருக்காரு, அவங்க பையன் சொல்றதே கேட்க மாட்டாரு, ஆனா பேரன் சொல்றத இந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னா பேரன் மேல அந்த அளவுக்கு மரியாதை இருக்கணும். அவன் ஒரு சரியான பாம்பு மாதிரி, விஷம் பிடிச்சவன், எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு அப்பாவும் பேசிட்டு இருக்காரு. அப்போ நிஷு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதுக்கும் மேல எந்த மீட்டிங்கும் கிடையாது, என் பொண்ணை பார்க்கறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நிஷு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு போறா. ஸ்பெஷலா அவளுக்கு ஐஸ்கிரீம்லாம் வர வைக்கிறாரு அவங்க அப்பா. எனக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, ஒரு ஷால் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா போல, அதை கொடுக்குறா. பரவாயில்ல, நீ எனக்காக எவ்வளவு செலவு பண்ணியோ அதோட 10 மடங்கு இல்ல 100 மடங்கு நான் உனக்கு திரும்பி கொடுத்துட்றேன், சரிம்மா கம்பெனிக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நிஷு பாக்குறா, பா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க, இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும், ஷெங்கு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க போய் வேலை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க போனா ஒரு சில விஷயத்த நீ கத்துக்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா இங்க பாரு, அப்பா இன்னும் சின்ன வயசா இல்ல, அப்பாவுக்கும் வயசாயிட்டே இருக்கு, எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல அப்படின்னு கேட்க, நிஷுக்கு திடீர்னு அவங்க அப்பாவை பாக்கிறதுக்கு வயசான மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அவங்க அப்பா சின்ன வயசுல அவள் தூக்கிட்டே நடந்தது, அவங்க அம்மா கூட ஜாலியா அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. திருப்பி அந்த காலத்துக்கே போயிருக்கலாம்ப்பா, அப்படியே டைம் இருந்திருக்கலாம், மாறியே இருக்க கூடாது அப்படின்னு நிஷு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. மறுபடியும் அவங்க அம்மாவை பார்க்க வரா, நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு உங்க 2 பேர் பேச்சையும் கேட்கறதுக்கே பிடிக்கல, அப்பா அவர் கம்பெனிக்கு வர சொல்றாரு, நீ வெளியே வேலைக்கு போக சொல்ற, எனக்கு என்ன பண்றதே தெரியலமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க. ஒருவேளை நானும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணாம ஒன்னா ஒரு குடும்பமா இருந்தா அப்ப நீ என்ன முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வெளியே போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும்னு தான் தோணுதுன்னு சொல்ல எனக்கும் அதான் தோணுது, நீ கஷ்டப்பட்டு வாங்கின வேலை இது, அதை போய் நீ பாரு, அப்பதான் உனக்கு உழைப்போட அருமை தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நிஷு ஓகேன்னு சொல்லிடுறா. பக்கத்துல இருக்க ஹுவான் அப்படிங்கிற பேங்க்ல தான் இங்க ஷுவாங் வேலைக்கு சேர்ந்திருக்கான்ல, அவனோட டீம் ஒன்னா சேர்ந்துட்டு பக்கத்துல இருக்க ஷெங்கு கம்பெனிக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம லினியோ மீட்டிங் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஷுவாங்க பாத்துட்டான். இந்த பையனை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, நிஷுவோட ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தால ரெஸ்யூம, அந்த பையன் அப்படின்னு தெரியுது. அங்க ஷுவாங்க புகழ்றாங்க, எங்களோட புது அட்மிஷன் இந்த பையன் நல்ல திறமையான புள்ள, சூப்பரா வேலை பாக்குறான், அதனால உங்களோட எதிர்காலத்துல இவனதான் நீங்க அதிகமா எங்க கம்பெனில இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷுவாங் வணக்கம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே லினியோ பாத்துட்டு இருக்கான், இவனை நான் பாத்திருக்கேன், 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட கிளாஸ்மேட்டோட ரெஸ்யூம கொடுக்கறதுக்காக எங்களை பாக்கிறதுக்கு வந்தான். ஆமா அந்த பொண்ணு என்ன ஆனாங்க, அவங்க பேரு நிஷு தானே அப்படின்னு லினியோ கேக்குறான். இதெல்லாம் கூட எப்படி இவன் ஞாபகம் வச்சிட்டு இருக்கான்னு ஷுவாங் மனசுலயே யோசிச்சுட்டு அவங்க ஃபாரினுக்கு படிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஓ அப்படியா, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல நியூ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதே நேரத்துல நம்ம நிஷு அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்துட்டு இருக்கா. வேலைக்கு வந்துட்டு சைன் எல்லாம் பண்றா டாக்குமெண்ட்ல. அப்போ சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம நிஷுவோட டைரக்டா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஆளாம், சூப்பர்வைசர் மாதிரி. 2 பேரும் பேசிட்டே உள்ள போறாங்க. வா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சுட்டு, இதான் ஓன் டெஸ்கா இருக்க போகுது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நிஷு கிட்ட சீச்சி சொல்லிட்டு இருக்கா. இங்க புதுசா வந்திருக்க ஆளுங்க எல்லாம் தங்கறதுக்கு பக்கத்துலயே ஒரு ஹாஸ்டலும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. நிஷு நேரா உள்ள போறா, ஹாஸ்டல் ரூம் கதவை தட்டுறா. உள்ள இதே கம்பெனில வேலை பாக்குற இன்னும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. நிஷு உள்ள போயிட்டு இந்த பெட் தான் இருக்கா, ஓகே இதே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் ஜூலைலே வந்துட்டீங்களா, அப்ப எனக்கு கேட்கும் போது நான் வந்து செப்டம்பர்ல வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு 2 மாசம் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, பாரு இவளுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்குலாம் அந்த மாதிரி யாருமே எதுவுமே சொல்லல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு மத்த பொண்ணுங்க சொல்றாங்க. நிஷு பாக்குறா, ஏன்னா நீங்க பயங்கர டேலண்டான ஆளுங்க போல, உங்களை மிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு
உங்களுக்கு இஷ்டம் இல்ல, என்ன பத்தி எங்களுக்கு கவலைப்படல போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இருக்க கேண்டீன் இருக்கே, இங்க சாப்பிட்டுட்டே இருந்தா ஒரே மாசத்துல உடம்பு 2 கிலோவாவது ஏறிடும், வாங்க வாங்க உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவை எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாங்க. இந்த கம்பெனியோட பிளான்ட்ட போய் சுத்தி காட்டுறாங்க. அங்க என்னெல்லாம் நம்ம வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீஷுவை மறுபடியும் சாப்பிடறதுக்கு கூட்டு போறாங்க. நீஷு பாக்குறா, உண்மையாவே எனக்கு இந்த ஒரு மாசத்துல வெயிட் ஏறிடுச்சுங்கிறது உண்மைதான் சொல்லிட்டு இருக்கா. நீஷு இங்க வந்து 1 மந்த் ஆச்சான். ஆனா உண்மையாவே இந்த கேண்டீன் சாப்பாடு சூப்பரா இருந்து, அதனால வெயிட் ஏறல. இது கொஞ்சம் சுமாரா இருந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே வர மாட்டேங்குது சாப்பிட்டா, அதனால இன்னும் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு அதனால தான் வெயிட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அங்க சீச்சியும் வராங்க. சீச்சி வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு புதுசா ஒரு ஹெட் வர போறாரு. மெயின் பிரான்ச்சோட மேனேஜிங் டைரக்டர் அவர் பேரு லின்யூ. அவர் தான் இங்க வர போறாரு. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூரோ சர்ஜனா இருந்தவர். அப்புறம் மெயின் ஆபீஸ்க்கு மேனேஜிங் டைரக்டரா வந்தாரு. இப்போ திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து மாற்றலாய் வராரு. ஏன் தெரியல, ஆனா பாக்க செம்மையா இருப்பாரு. அவர் சிங்கிள் வேற அப்படின்னு சொல்ல அப்படியான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை வயசுக்குள்ள இவ்வளவு வேலையை பாத்துருக்காருன்னா பாக்கிறதுக்கு அங்கிள் மாதிரி இருக்க மாட்டாரா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ சீரியல் பாக்கணுமா, அதுல இன்னைக்கு ஒரே நாள்ல 3 கிஸ்ஸின் வருது, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ரூம்ல நெட் கிடைக்கல, ஆபீஸ்க்கு போய் யாராவது டவுன்லோட் போட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு மேல இந்த பாரத்தை போட்டுடுறாங்க. நீஷு நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு ஓடி வரா. எப்படியாவது இந்த எபிசோட டவுன்லோட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அந்த எபிசோட டவுன்லோட் போட்டுட்டு ஒயர் வேற கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு டேபிள் கீழே போயிட்டு ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து யாரோ கம்பெனில லைட்டை போட்டுடுறாங்க. எவன்டா அது திருட்டுத்தனமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது லைட்டை போட்டது அப்படின்னு நீஷு நிமிந்து பாக்குறா. பார்த்தாங்க நம்ம லின்யூ தான் நின்னுட்டு இருக்கான். இவ பயந்து போயிட்டு நம்ம திருட்டுத்தனமா வேலை பார்த்ததை இவன் பாத்துருக்க போறான், எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா யார் நீங்க, இந்த ஆபீஸ்ல நீங்க வேலை பார்த்தது இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே கிடையாது, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, ஐடி கார்டு இல்லாம எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க லின்யூ பாக்குறான். ஓ அப்ப நீ நான் பார்த்ததே இல்ல, என்ன மாதிரியான ஒரு ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு நீஷு மறுபடியும் கிளம்பி போறா. எல்லாரும் சேர்ந்து டிராமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாருனே தெரியல, ஒரு பையனை பார்த்தேன் அப்படின்னு நீஷு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹேண்ட்ஸமா இருந்தானா அப்படின்னு கேட்க ஹேண்ட்ஸமா தான் இருந்தான், ஆனா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லாதது மாதிரியும் இருக்கு, ஆனா எங்கேயோ பார்த்தது மாதிரியும் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீஷு முடிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆபீஸ்ல போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு ஒருத்தி பிளான்ட்டுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட நீஷு கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு. அப்பன்னு பார்த்து பாச பாத்தியா வந்திருக்காருல, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு ஃப்ரெண்டு சொல்றா. இல்லையே நான் பாக்கலையே அப்படின்னு நீஷு திரும்பி பார்க்கும் போது தான் கரெக்டா லின்யூ ஆபீஸ்ல இருந்து வரான். நீஷு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதான் பாசா, அவ்வளவுதான் என் வேலை காலியாக போகுது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு லின்யூ அங்க இருந்து கிளம்பி ஏதோ பக்கத்துல இருக்க பிளான்ட்டுக்கு போய் பாக்கணுமா, அங்க போயிட்டு இருக்கான். நீஷு பாத்துட்டு இருக்கா. எவ்வளவு ஜாலியா கார்ல கிளம்பி போட்டுறாங்க பாரு. நம்ம பஸ் பிடிக்க வேண்டியிருக்கு. நீஷு ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கும் போதே அவளுக்கு போன் வந்துருது. ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, கொட்டேஷன் நீ தானடி க்ளோஸ் பண்ண, பாதி செலவெல்லாம் வந்து டாலர்ஸ்ல இருக்கு, மீதி மிச்சம் காட்டும் போது மட்டும் அது வந்து நம்ம சைனீஸ் மணில இருக்கு, யுவான்ல, அதனால பெரிய குழப்பம் வந்துருச்சு, பெரிய ஆபத்து வந்துருச்சு, உன் பேர் தான் மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு ஷாக் ஆயிடுறா. இந்த சீச்சின்னு ஒரு சீனியர் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் அந்த கணக்கெல்லாம் காட்ட வேண்டிய பையன் வந்து சீக்கிரம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க. சீச்சி அவங்க சிஸ்டம்லாம் கூட ஆஃப் பண்ணிருக்காங்க. அதனால வேற வழியே இல்லாம நீஷுவோட சிஸ்டம்ல உட்காந்து அந்த அக்கௌண்ட்லாம் முடிச்சு கொடுத்திருக்காங்க. கணக்கெல்லாம் சரி பார்க்கறதுக்குள்ள அந்த ஆள் வேற சீக்கிரம் சொல்லிட்டு அவசரப்பட்டே இருக்கான். சரி நீங்க பாத்துட்டீங்களன்னு சொல்லிட்டு நம்ம நீஷுவோட சீல போட்டு அந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நீஷு நான் வேகமா போறேன் அப்படின்னு நிலைமைக்கு உள்ள போயிட்டு இருக்கா. அங்க சீச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அவசரப்பட்டுட்டு எங்க மேல பழிய போடுறீங்களா, உங்ககிட்ட நான் ஃபைனலா கேட்டேன் தானே அப்படின்னு கேட்க, பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு, உங்க பொறுப்பு தானே, பார்க்காம விட்டு ப்ராஜெக்டே சொதப்பிட்டீங்க, இது வெளியே வரைய போய் ரீச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் மேனேஜர் வந்து கத்த போறாரு அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இங்க நம்ம லின்யூ இருக்கான்ல, அவன் கிட்ட இந்த இடத்தோட பெரிய பொறுப்புல இருக்கவர் பேசிட்டு இருக்காரு. நீ இந்த இடத்துக்கு வாலண்டியரா எதுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கன்னு எனக்கு தெரியலப்பா, நிஜமாவே சத்தியமா புரியல, ஆனா இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கிற ஸ்கோப் இருக்குமான்னு தெரியாது, ஆனா நீ எதுக்காக வந்தியோ அதை விட டபுள் மடங்கா இந்த கம்பெனி நல்ல பேருக்கு கொண்டு வரதுக்காக தான் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம், அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. தாத்தா அவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு, அதை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருக்காரு. நம்ம லின்யூ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே இந்த கம்பெனியை பாத்துட்டு இருக்கவரா இவரு. லின்யூ நேரா உள்ள கிளம்பி போறான். உள்ள வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பையன் தான்ப்பா இங்க எல்லா பொறுப்பையும் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவா அப்படின்னு ஒரு பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, நம்ம லின்யூ கை நீட்டுறான். இல்லங்க என் கையெல்லாம் மெஷின் ஆப்ரேட் பண்ணி அழுக்கா இருக்கு அப்படின்னு ஹுவா சொல்றாரு. அதெல்லாம் என்னங்க பரவாயில்ல கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கான். சரியா அந்த நேரம்னு பார்த்து கம்பெனில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு லின்யூக்கும் கால் வந்துருது. இங்க நீஷுவையும் அவ சீனியரையும் போட்டு அந்த பையன் கிளிகளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இல்ல இதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீஷு சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கா. இல்ல நீ ஏத்துக்க கூடாது, இது என்னோட தப்பு, இதை நான் தான் கம்ப்ளீட்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
லின்யூ கிட்ட இந்த இடத்தோட மேனேஜர் இந்த கணக்கெல்லாம் யார் பாக்கணுமோ அவன் வந்து பேசிட்டு இருக்கான் போல. சீச்சி சொல்றா, பாரு இவன் வந்துட்டு நம்ம லின்யூ பெரிய ஆபீசர், மரியாதையே கொடுக்காம வந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஆள் அத்தனை வருஷமா கம்பெனியை பாத்துட்டு இருக்காரு, நம்ம சீட்டை கிளிக்காம விட மாட்டார் போலன்னு சொல்ல நீஷு பாக்குறா, அக்கா நீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க, நீங்க அந்த பழியில இருந்து வெளியே போயிருங்க, நான் இப்பதான் வந்திருக்கேன், இந்த கம்பெனி விட்டா வேற கம்பெனில எனக்கு எங்கேயாவது இடம் கிடைக்கும், நான் மேல போனா போதுன்னு போயிடுறேன், நீங்க மேல பழிய போட்டுருங்கன்னு சொல்ல, இல்லம்மா என்னானாலும் பரவாயில்ல நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அங்க இருந்து இந்த ஆள் வெளியே போகும்போது, ஏமா வேலைக்கு எடுக்கும் போது தண்டங்கள் எல்லாம் எடுக்காம உருப்படியா எடுக்க மாட்டீங்களா, இதை மட்டும் கொஞ்சம் கணக்கு பார்க்காம போயிருந்தா எவ்வளவு தெரியுமா நஷ்டம் ஆயிருக்கும், இந்த பொண்ணைய தூக்கிட்டு போய் வித்தா கூட அந்த காசை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீங்க அவசரப்படுத்திட்டு எங்க மேல பழிய போடுறீங்க அப்படின்னு நீஷு கத்த ஆரம்பிக்கிறா. ஏய் யார்கிட்ட எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குட்டி சண்டையே வந்துருது. அங்க லின்யூ வந்துடுறான். ஆளு கூட்டு போய் விற்க போறீங்களா, டிராபிக்கிங் எல்லாம் எப்பயும் வந்து சட்டவிரோதம் அறிவிச்சிட்டாங்க, எதுக்கும் நாங்க பாத்துக்கிறோம் எங்க கம்பெனி வேலைய, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிடுறான். லின்யூ நீஷுவை பாக்குறான், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா நீஷுவை உள்ள கூப்பிட்டு, உனக்கு இப்ப பினான்ஸ் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல, உன்னை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்ல நீஷு ஷாக் ஆயிடுறா. பொட்டி மூட்டையெல்லாம் கட்டிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்புக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ சேச்சியில இருந்து மத்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீ போயிட்டனா கம்ப்ளீட்டா நீங்க லின்யூ இருக்கார்ல அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணும், உனக்கும் அவருக்கும் நடுவுல வேற யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்புக்கு நீஷு கிளம்பி போயிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லின்யூ இங்க வந்ததுக்கு, நீஷுவை அவனோட டிபார்ட்மெண்ட்க்கு மாத்துறதுக்கு இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.